Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ரெமெடி என்னன்னு நான் சொல்கிறேன் வாங்க. நான் உளுந்து ஒரு 10 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 2 தண்ணியில் கழுவிட்டு நான் ஒரு 2 ஹவராக நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். உளுந்து வந்து நார்மலாகவே நம்ம அரைக்கும் போது நம்ம கையை போட்டு நம்ம இது பண்ணும்போது நல்லா வெள்ளையாகிடுது, கருப்பாக இருக்கிற கை கூட. அதனால இது நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கிது. வெறும் உளுந்து வச்சே இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 2 டிப்ஸ் அதில் இன்னும் நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா நீங்கள் கொஞ்சம் ஒயிட்டிங்காக நீங்கள் ஆகலாம். உங்களுக்கு சேஞ்ச் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கவங்களுக்கு உங்கள் ஸ்கின் நல்லா கொஞ்சம் ஒயிட்டாக நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஏன்னா உளுந்து நார்மலாகவே நம்மளுக்கு ஒயிட்டிங் பண்ணி கொடுக்குறது. அதனால இதில் மிக்ஸ் பண்ண போகிறது இன்னும் 2 ரெமெடி என்னன்னாக்கா, நைட்டு நான் காலையில் நைட்டு இது கஞ்சி இருந்தாலும் பரவாயில்ல, இது சாதம் வச்சுட்டு வடித்த கஞ்சி தண்ணி இது நைட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் காலையில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா நைட்டு இதுனா எடுத்து வச்சோம்னா நல்லா புளிச்சிட்டு இருக்கும். நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரிசல்ட்டு இன்னும் நல்லா கிடைக்கும் கிளியராக. அதனால நைட்டு இது கஞ்சி தண்ணி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து விட்டாமின் 400 mg விட்டாமின் இ கேப்சூலு இது ஒன்று சேர்த்துக்கிறோம். இது 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு நான் சூப்பரான ஒரு ஃபேஸ் ஒயிட்டிங் க்ரீமு நான் காட்ட போகிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இப்போ இது நான் அரைச்சிக்கிறேன். நீங்கள் 2 தண்ணியில் கழுவிட்டு ஒரு 2-3 ஹவர் நல்லா காய வச்சுக்கணும். காய வச்சு நல்லா மையாக அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க, ஃபில்ட்ரு பண்ணி. இப்போ நான் அரைச்சின்னு வந்து காட்டுறேன். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க, அரைச்சின்னு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கணும். இப்போ இது நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ கூட இதில் நல்லா அரைச்சிருந்தாலும் இதில் பாருங்கள் எவ்வளோ ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேஸ்ட் பண்ணாதீங்க, அது ஸ்க்ரப்புக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். எதுவும் நீங்கள் அரைச்சி ஜலிச்சிங்கன்னா அது எடுத்து போட்டுறாதீங்க, ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு தேவையாகும். இது நான் ஒரு வாரத்துக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் காலையிலே சாயங்காலமும் 2 டைமும் நான் இது ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிட்டு தான் எனக்கு சூப்பர் ரிசல்ட்டு கிடைச்சிச்சின்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். இப்போ இது எவ்வளோ இருக்குதோ உங்களுக்கு இல்லை அப்பப்போ அரைக்க ஆகாதுனாக்கா இது நான் ஒரு வாரத்துக்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணுனாக்கா ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி 2 வாரத்துக்கும் நீங்கள் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இன்னும் ஜாஸ்தியாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுது நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு பவுடரும் இந்த மாதிரி அரிசியிலேருந்து உளுந்து பச்சை பயிறு எது நம்ம அரைச்சா இந்த மாதிரி வருது. இது ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபேஸு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு சரி, பாடி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது வேஸ்ட்டுன்னு போட்டுடாதீங்க, இது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். வேறொரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ இந்த அளவுக்கு வச்சுருக்குது. இப்போ இது நான் ஒரு பாக்ஸில் இதில் எதுவுமே மிக்சிங் பண்ணல, இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா கெட்டு போயிடும், பூச்சி பிடிக்கிறதுக்கு ஆகிடும். அதனால 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் 1 வாரத்துக்கு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னாக்கா வேறு ஸ்கின்னுக்கு நம்ம ஃபேஸ்க்கும் இந்த நெக்குக்கு மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ இதில் அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது வந்து நைட்டு வச்ச கஞ்சி தண்ணி. நைட்டு நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா முகமும் நல்லா சாஃப்டாக நல்லா ப்ரைட்டாக பண்ணி கொடுக்கும். அது புளிச்சிட்டு இருக்குது இல்லைங்களா, நல்லா நம்மளுக்கு இன்னும் சூப்பராக ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி கஞ்சி தண்ணி நீங்கள் கேட்கலாம், அரிசி தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணலாம், அரிசி தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஞ்சி தண்ணி நைட்டு இது எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கும். இல்லை நீங்கள் காலையில் வச்சுருந்து கூட எடுத்துக்கலாம். நான் நைட்டு இது தான் நான் கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் அந்த கஞ்சி தண்ணி அது நல்லா புளிச்சிட்டு இருக்குது இல்லைங்களா, அதனால கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி கலக்கிக்கணும். இதில் அடுத்து நான் மிக்ஸ் பண்ணுறது விட்டாமின் இ கேப்சூல் 400 mg இது 1. இது 1. இப்போ இது நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு உங்கள் முகத்துக்கு
உங்கள் கழுத்துக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு கை கால் கூட ஃபுல்லாக நம்ம போடுற துணி மிச்சம் இது எல்லாம் அப்படியே கருப்பாக தெரியுது, துணி போடுறதுக்கே நல்லா கவர் ஆகுது, அதுக்கப்புறமா ரொம்ப கருப்பாக இருக்குதுனாக்கா நீங்கள் இது 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு இருக்கணும். நம்ம முகத்தில் போட்டாலோ கழுத்தில் போட்டாலோ அப்படியே தண்ணி மாதிரி வடியக்கூடாது. ஏன்னா இது விட்டமின் இ கேப்சூலு, கஞ்சி தண்ணி. உங்கள்கிட்ட கஞ்சி தண்ணி இல்லைன்னா தோசைக்கு நீங்கள் இட்லிக்கு அரைச்சி வச்சுருக்கிறது அந்த மாவு இருந்தால் கூட பரவாயில்ல, புளிச்சிட்டு இருக்கும், அது கூட இந்த மாதிரி உளுந்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் இன்னும் அரிசி இருக்குது, உளுந்து இருக்குது, நல்லா சூப்பராக இன்னும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் 2 வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற கலருக்கோ அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 வாரத்துக்கு அப்புறமா உங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்குறீங்க. லைட்டாக நம்ம ரொம்ப கருப்பாக இருந்தாலும் நம்ம ஸ்கின்னு, அதாவது நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரைட்டாக நல்லா வெள்ளையாக தெரியும். அந்த அளவுக்கு இது சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கிது. இந்த மாதிரி முகத்துக்கு கழுத்துக்களை இப்படி அப்ளை பண்ணணும். அது கொஞ்சம் டைட்டு ஆகும்போது நம்ம ஸ்கின் நம்மளுக்கு தெரியும், கொஞ்சம் டைட்டாக இதாகும் போது அப்போ நீங்கள் முகத்தை நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காலையில நைட்டோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டைமு ஒரு 2 வாரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுது உங்கள் ஃபேஸு நீங்களே பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ட்ரெஸ் போடுறீங்க அதுக்கப்புறமா கை காலெல்லாம் அப்படியே தெரியுது கருப்பாக அப்படின்னா கூட இந்த மாதிரி காலையில் ஒரு ட்ரிப் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளியே கிளம்புறீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லு ரெடி பண்ணிவிட்டு விட்டமின் இ கேப்சூல் என்ன இருக்குன்னா முகத்தில் இருக்க அந்த ரிங்கிள்ஸுங்க இருக்காது. இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இந்த முகத்தில் இருக்க ரிங்கிள்ஸ் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். சுருக்கம்லாம் இருக்கும் நம்ம கண்ணுக்கு கீழே கண்ணுக்கு சைட்லலாம். அதனால தான் விட்டமின் இ கேப்சூலு அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கிது விட்டமின் இ கேப்சூலு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கை காலுக்கும் சேம் மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கை கால்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ரெஸ் போடுறீங்க அதுக்கப்புறமா நம்ம கை காலெலாம் கருப்பாக தெரியுதுன்னா அதுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து காலையில் சாயங்காலமும் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் நார்மல் தண்ணியில். உங்கள் முகமும் உங்கள் கை கால் இந்த மாதிரி 2 வாரம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தா அடுத்த வீடியோவும் உங்களுக்கு நான் போட முடியும். ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.